Hello viewers, welcome back to our channel by the mom. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு Diwali sweet recipe ரசமலை. ரசமலைனாலே கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு அவ்ளோ ரிச்சான டேஸ்டியான ஸ்வீட். சோ வாங்க அது செய்முறையை பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 லிட்டர் பால் எடுத்துக்கலாம் ஒரு panல. பால் நல்லா கொதிக்க வைக்க போறோம். once பால் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்த உடனே நம்ம லெமன் ஆட் பண்ண போறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம். 2 எலுமிச்சை பழத்துடைய சாறு, மீடியம் சைஸ் எலுமிச்சை பழத்துடைய சாறு ஆட் பண்றோம். கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கர்டல் ஆக ஆரம்பிக்கும். அந்த மில்க் சாலிட்ஸ்லாம் வந்து தனியா செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். நல்லா வெயிட் பண்ணுங்க, அவசரப்பட்டு எடுத்துட கூடாது. நல்ல அந்த தண்ணி மாதிரி வந்துடும் தனியா. இங்க தெரியுதா, தண்ணி மாதிரி வந்து அப்படியே ஒரு மாதிரி தயிர் மாதிரி தனித்தனியா அந்த கட்டி கட்டியா ஃபார்ம் ஆயிடும். அப்போதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். இந்த மாதிரி இருக்கணும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லயே எடுத்துடாதீங்க. இப்போ ஒன்ஸ் நம்மளுக்கு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்ட உடனே இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம வடிகட்டுறோம். ஊற்றும் போது பார்த்து கவனமாக ஊற்றுங்க, சூடாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணுறதுக்குமே கிளாத் இருக்கும். ரொம்ப லேசான கிளாத்லேயும் பண்ணிடக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கிற கிளாத்லேயும் பண்ணிடக்கூடாது. ரெண்டுத்துலையுமே ஒழுங்காக வராது. இந்த மாதிரி கிளாத் எல்லாருக்குமே தெரியும். இந்த சீஸ் கிளாத்துன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்ஸ் அந்த தண்ணியெல்லாம் அந்த வேன்னு சொல்லுவாங்க, அந்த தண்ணி அப்படியே வெளியே வந்துட்ட உடனே இந்த மாதிரி அப்படியே கையில் வச்சு கொஞ்சம் வடிச்சிருங்க. அப்புறம் ஒரு பவுல் ஃபுல்லாக கோல்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டு, நார்மல் வாட்டர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி பண்ணி முக்கி எடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த மிச்சம் இருக்கிற தண்ணி இன்கேஸ் அந்த பன்னீரில் இருந்துச்சுன்னா அதுவும் வந்துடும். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம். நம்ம கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விடலாம். ரொம்ப போட்டு நசுக்கக்கூடாது. இந்த ஸ்டெப்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நிறைய பேர் ரசமலாய் பண்ணிவிட்டு நான் பண்ணேன் ஒழுங்காக வரலன்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக எங்கேயாச்சும் டீட்டெயில்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாக ட்விஸ்ட் பண்ணுறோம். ட்விஸ்ட் பண்ணி நம்ம தண்ணியெல்லாம் அப்படி வெளியே எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு தேவை அந்த பன்னீர் மட்டும்தான், அந்த சீஸ் கர்ட்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பன்னீர் மட்டும்தான். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த வேவோ தண்ணியோ எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அது மட்டும் ப்ளீஸ் மேக் ஷுர். இப்போ நல்லா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ஓரமாக நல்ல க்ளீனான இடத்துல வச்சுருங்க. இப்போ அடுத்து நம்ம சுகர் சிரப் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 500 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறோம். ரசமலாயில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ பார்த்து கவனமாக பொறுமையாக பண்ணணும். தண்ணி வந்து 2 லிட்டர் ஆட் பண்ணுறோம். இந்த சுகர் சிரப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ உரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அந்த ரசமலாய் வந்து உரிகிறதுக்கு கஷ்டமாயிடும். நம்ம போட போகிற அந்த பால்ஸ் வந்து உரியணும். ஸோ அதனால் வந்து இதில் காட்டுற பதத்தில் இருக்கணும். சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரையணும். இப்போ வந்து நம்ம ஒரு 1 லிட்டர் பால் மறுபடியும் எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம அந்த ரபடி செய்வாங்கள்ல, ரபடிக்காக நம்ம எடுத்துருக்கோம். அந்த ரசமலாயை ஒரு மறுபடியும் ஒரு பாலில் போடுவாங்கள்ல, அது ரபடின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக நம்ம பால் காய்ச்சிட்ருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஓரமாக ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை நம்ம அப்படியே வெளியே எடுக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக அப்படியே பன்னீர் மாதிரி வந்துருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பன்னீர், அதாவது அந்த சீஸ் கர்ட் வந்து க்ரம்பிளியாக இருக்குது. பட் நம்மளுக்கு ரசமலாய் செய்யணும்னா க்ரம்பிளியாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம இப்போ இதை போட்டு நல்லா பிசைய போகிறோம். இதுவும் ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. நீங்கள் நல்லா பிசையணும். இந்த மாதிரி உங்களுக்கு அடுப்பு மேடை இருந்துச்சுன்னா அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் போட்டு பிசைஞ்சிங்கன்னா பெஸ்ட்டு. நீங்கள் என்ன தான் ஒரு பேசனில் போட்டு பிசைஞ்சாலும், ஒரு பவுலில் போட்டு பிசைஞ்சாலும் இந்த மாதிரி வராது. இதில் நீங்கள் நல்லா அழுத்தி, இப்போ நம்ம காட்டுவோம் பாருங்கள், உங்களுடைய பாம் வச்சு நல்லா அழுத்தி அது பிசையும் போது சீக்கிரமாக ரெடி ஆயிடும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பிசையும் போது
உங்களுக்கு 5 to 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ நம்மளுடைய கோல் என்னென்னா இந்த க்ரம்பிளியாக இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சேர்ந்து ஒரு மாவு மாதிரி, மைதா மாவு கோதுமை மாவுலாம் நம்ம பிசைஞ்சா எப்படி வரும் அந்த மாதிரி வரணும். ஸோ அதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக பப்ளி ஆகணும், டோய் ஆகணும். பாருங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வருது அப்படியே. இப்போ இதில் கொஞ்சம் நாங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் காமிச்சிருக்கோம். பட் எங்களுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் 8 to 10 மினிட்ஸ் கிட்டே எடுத்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த பதம் வந்துருச்சு பாருங்கள், நல்லா பப்ளியாக ஒரு டோய் ஆகிடுச்சு, மாவு மாதிரி வருது பாருங்கள். அந்த க்ரம்பிளியாக இப்போ இல்லை. ஸோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த ரப்டி செஞ்சிட்ருக்கோம். சாஃப்ரான் 1 கிராம், 1 கிராமில் ஃபுல்லாத்தையும் போடல, ஒரு ஹாஃப் போட்டுட்டு மீதி ஹாஃப் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கோம். நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ரான் தான் வந்து அந்த ரப்டிக்கு வந்து ஒரு ஃப்ளேவரே கொடுக்குது. உங்களுக்கு எலாச்சி வேணும்னா எலாச்சி பவுடர் கூட போடலாம். பட் எங்களுக்கு வந்து இந்த சாஃப்ரானோட ஃப்ளேவரே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் அதோடய ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதுலேருந்து சின்ன சின்னதாக டைனி பால்ஸ் பண்ண போகிறோம். குட்டியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து சுகர் சிரப்பில் போடும்போது அதுவே நல்லா பெருசாகி நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ போடும்போது கொஞ்சம் மீடியம் சைஸாக சின்னதாகவே போடுங்க. இதில் காட்டியிருக்கோம் பாருங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிராக்ஸ் இருக்கக்கூடாது. கிராக்ஸே இல்லாமல் க்ளீனாக இருக்கணுன்றதும் வந்து ரொம்ப கஷ்டம். பட் ரொம்ப பெரிய பெரிய கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உடையாது, இல்லைனா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறோம் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த மாதிரி டைனியாக ஒரு பால் மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இது நம்ம ரெடி ஆகிட்டதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டுடலாம். சுகர் சிரப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுகர் நல்லா டிசால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ரோஸ் எசன்ஸ் அப்படி இல்லை பன்னீர் இருந்துச்சுன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன் பன்னீர் போடலாம். பன்னீர் அந்த ஸ்மெல்லுக்காக. பன்னீர் இல்லைனா நாங்கள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுவும் அந்த ரோஸ் ஸ்மெல் கொடுக்கும். இப்போது நம்மளுடைய அந்த பன்னீர் நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஒன்று ஒன்றா போடுறோம். அப்படியே ஃபுல்லாக போட்டுறாதீங்க, ஒன்று ஒன்றா போடுங்க, அப்போ தான் உடையாது. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது நம்ம ரப்டி கிட்ட வரலாம். பார்த்தீங்கன்னா ரப்டி நல்லா திக்காகணும், ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை, கீர் மாதிரி திக்காக தேவையில்லை. கொஞ்சம் அப்படி திக்காகி வந்தால் தான் நல்லாயிருக்கும். அது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாஃப்ரானோட கலர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். நாங்கள் 300 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கோம், எங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இனிப்பு மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரசகுல்லாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சாப்பிட்டோன்னா பானியோட ரசகுல்லா, இதை எடுத்து நம்ம ரப்டியில் போட்டு சாப்பிட்டோம்னா அது ரசமலாய். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக பெருசாக ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதா? நல்லா இந்த இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெருசாகிடுச்சு. நம்ம போட்ட சைஸை விட பெருசாகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு பவுலில் கோல்ட் வாட்டர் வச்சுருக்கோம், நார்மல் நம்ம பச்சை தண்ணி வச்சுருக்கோம். அதில் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறோம். இது ஏன் பண்ணுறோன்னா, ஸோ தட் அந்த பானி வந்து ஏதாச்சும் எக்ஸஸ் பானி இருந்துச்சுன்னா அதை நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் பண்ணுறோம். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் போட்டுச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மெதுவாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது வாட்டர் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா வந்துடும். இப்போ அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ரப்டியில் போட போகிறோம். போடும்போதும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வாட்டர் இருந்தால் வந்துடும். ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. ஸோ வித் திஸ் ஸ்டெப் நம்மளுடைய ரசமலாய் ரெசிபி முடிஞ்சிருச்சு. வீட்டில் செஞ்சால்
சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் பண்ணிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அண்ட் நம்ம நல்லா ஹைஜீனிக்காகவும் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி நம்ம வீட்டில் செய்யும்போது நம்மளுக்கு லாபமும் கூட. லாஸ்ட்டாக நம்ம கார்னிஷ்க்கு பிஸ்டாச்சியோஸ் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு நட்ஸ் என்ன வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் யூஸ்வலி ரசமலாய்க்கு பிஸ்டாச்சியோஸ் தான் போடுவாங்க. ஸோ நல்லாயிருக்கும், ரிச்சா பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நம்ம எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோமோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக இருக்குன்னு. கல் மாதிரிலாம் ஆகலை, ரொம்ப ரஃப்பாலாம் ஆகலை, நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ தீபாவளிக்குனாவே ஸ்வீட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் நம்ம என்ன தான் வெளியே ஸ்வீட் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது அது ஒரு தனி சந்தோஷம். இப்போ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். அந்த மலாய் நம்மளுடைய அந்த ரப்டியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ கிரேட் டே.